அஸானும் இகாமத்தும் இஸ்லாத்தினுடைய முக்கியமான சின்னங்கள். இதனை சீரான முறையில் நாம் செய்வதன் மூலமாக பலருக்கு ஹிதாயத் என்ற நேர்வழி கிடைப்பதுடனே அதனை சீரற்ற முறையில் செய்வதின் காரணமாக மக்கள் நேர்வழியை விட்டும் வெளியேறிய வரலாறுகளும் இருக்கின்றது. அல்லாமா ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதுகின்றார்கள், ஒரு ஊரிலே 35 வருட காலங்களாக அதான் சொல்லிக்கொண்டு இருந்தார் ஒருவர். அவரை ஊர் மக்கள் சேர்ந்து ஹஜ்ஜுக்காக வேண்டி அனுப்பி வைத்தார்கள். அவர் ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய வழியிலே ஓர் இடத்தில் மஸ்ஜித் ஒன்றை கண்டார். அங்கே அஸான் சொன்னார். அந்த அஸானின் ஓசையை கேட்டு ஒரு கிறிஸ்தவ பாதிரி ஓடோடி வந்தார். அவருடன் பணக்கட்டுகளும் பல பரிசுகளும் இருந்தன. ஒரு தட்டிலை வைத்து அந்த அஸான் சொன்னவருக்கு சமர்ப்பித்தார். உங்களுடைய அஸானுக்காக வேண்டி என்னிடம் இருந்து மனமுவந்து கொடுக்கும் இந்த பரிசை ஏற்றுக்கொள்ளுங்கள். இவரும் ஆச்சரியத்துடன் நான் 35 வருடங்களாக அந்த ஊரிலே அஸான் சொல்கின்றேன், ஆனால் இதுவரைக்கும் எனக்கு யாருமே இவ்வாறான பரிசுகள் தரவில்லை. உண்மையிலே என்னுடைய அஸானுக்கு நீங்கள் தந்த இந்த பரிசை வைத்து நான் மிகவும் நன்றியுடையவனாக ஆகின்றேன் என்ற பொழுது அந்த ஃபாதர் கொடுத்த பதில்தான், என்னுடைய மகள் அவள் இஸ்லாத்தின் மீது கவரப்பட்டு இஸ்லாத்துக்கு போக வேண்டும் என்ற ஆர்வத்துடன் அதனை தழுவ வேண்டும் என்ற எண்ணத்துடன் வாழ்ந்து கொண்டிருந்தால் எப்பொழுது உம்முடைய அஸானை கேட்டாலோ இஸ்லாமே வேண்டாம் என்று சொல்லிவிட்டாள். எனவே நாம் பள்ளி வாசல்களில் முஅஸ்ஸின்களை நியமித்திருக்கின்றோம் ஒரு சிறிய சம்பளத்துக்காக வேண்டி. இதனால் நம்முடைய கடமை நிறைவேறிவிடும் என்று நினைக்கக்கூடாது. இந்த சில முஅஸ்ஸின்களுடைய ஓசையின் காரணமாக வழிகேட்டில் போகக்கூடியவர்கள் எத்தனை பேர், இஸ்லாத்தை வெறுக்கக்கூடியவர்கள் எத்தனை பேர் என்கிறதனை நாம் மறந்துவிடக்கூடாது. எனவே நல்ல ஊதியத்தை கொடுத்து அழகான குரல் வலிமையுள்ள மஹ்ரஜுல் ஹரூஃப்களை சீரான முறையிலே வெளியாக்கி அஸானை ராஹத்துடன் கூறக்கூடியவர்களை நாம் அஸான் சொல்வதற்காக வேண்டி நியமிக்க வேண்டும். எனவே அஸான் ஒரு பூர்த்தியான தாவத் என்கிறதனையும் மறந்துவிடக்கூடாது. அடுத்து இக்காமத்தை பற்றி நாங்கள் கவனிப்போம். வயுகீமு லிகுல்லி வாஹிதத்தின், ஒவ்வொரு தொழுகைக்காக வேண்டியும் இகாமத் சொல்ல வேண்டும் என்று ஏவப்பட்டிருக்கின்றது. வ அல்ஃபாலுல் அஸானி வல் இக்காமத்தி மாரூஃபத்துன், எங்களுக்கு பிரபல்யமாக்கப்பட்ட அறிமுகமாக்கப்பட்ட வார்த்தைகள் தான் அஸானுடையவும் இகாமத்துடையும் சொற்கள். வயஜிபு தர்தீபுஹுமா, அந்த இரண்டையும் அஸானையும் தான் இகாமத்தையும் தான் முஅஸ்ஸின் அஸான் சொல்லும் பொழுதும் முகீம் இகாமத் சொல்லும் பொழுதும் அவர்கள் அதனை தர்தீபாக முறைப்படிக்க சொல்ல வேண்டும். வார்த்தைகளை மாற்றியோ மேலும் சில வசனங்களை முன்பின்னாக்கி கூறக்கூடாது. அஸான் சொல்லும் பொழுது அந்த தர்தீப் என்ற முறை வண்ணத்தை கவனிப்பதுடனே நீண்ட நேரம் மௌனமாக இருக்கவும் கூடாது. ஃபைன் சக்கத்த அவு தக்கல்லம ஃபி அஸ்னாஇஹி, நீண்ட நேரம் மௌனமாக இருந்துட்டார் அல்லது இடையிலே அதிகமாக பேசிவிட்டார் என்றிருந்தால் பத்தல அஸானுஹு, அஸான் பாத்திலாகிவிடும். அதிகமானவர்கள் அஸான் சொல்லும் பொழுது அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று கூறுவார்கள். அடுத்து அல்லாஹு அக்பரையோ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹுவையோ கேட்பதற்கு வெகு நேரம் கழிந்துவிடும். இவ்வாறான முறையில் அதிகமான நேரத்தை கழித்துவிட்டால் ஃபல் யஸ்தானிஃபு ஃபிக்ஹ் கிதாபுகள், இமாம் ஷாஃபியினுடைய மஸ்அலாக்கள் நமக்கு வலியுறுத்துகின்றது. அவர் அஸானை மீண்டும் திருப்பி சொல்ல வேண்டும். வைன் கசுர ஃபலா, அவ்வாறாக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லா என்று கூறினார் என்று வைத்துக்கொள்வோம். அதற்கு பின்னால் சற்று நேரம் மௌனமாக இருந்தார். அப்படியானால் அந்த அஸான் பாத்திலாக மாட்டாது. மேலும் இகாமத்தும் இதே சட்டம் என்கிறதனை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. வ அகல்லுமா யஜிபு ஐயுஸ்மியா நஃப்ஸஹு இன் அஸ்ஸன வ அகாம லி நஃப்ஸிஹி, ஒருவர் தனக்கு மட்டும் அஸான் இகாமத் சொல்லிக் கொள்கின்றார், அவர் மட்டும்தான் தொழுவதற்கு இருக்கின்றார்கள், வேறு யாரும் கிடையாது என்றிருக்கக்கூடிய நேரத்தில் அந்த அஸானையும் இகாமத்தையும் தனக்கு தன்னுடைய நஃப்ஸுக்கு கேட்பதற்கு சொல்வது அவசியம். சத்தத்தை மிகவும் உயர்த்தக்கூடாது. வைன் அஸ்ஸன வ அகாமலி ஜமாஅத்தின் வஜப இஸ்மாஉ வாஹிதின் ஜமீஅஹுமா, அந்த அஸானையும் இகாமத்தையும் ஒரு கூட்டத்துக்காக வேண்டி கூட்டம் தொழுவதற்காக வேண்டி கூறப்பட்டால்
அந்த கூட்டம் அனைவருக்கும் அந்த இரண்டினுடையவும் அசானுடையும் இக்காமத்தினுடையும் சொற்கள் காதிலே ஒலிக்கச் செய்ய வேண்டும், கேட்பதற்கு அதனை சப்தமிட்டு கூற வேண்டும். வலா யஸிஹுல் அசானு கபுலல் வக்தி, நேரத்துக்கு முன்னால அசான் சொல்லக்கூடாது. தொழுகையுடைய நேரம் நெருங்குவதற்கு முன்னால, தொழுகையினுடைய குறிப்பிட்ட நேரம் வருவதற்கு முன்னால அசான் சொல்லக்கூடாது. இல்ல சுபஹுடைய தொழுகைக்கு மாத்திரம் தஹஜ்ஜுதுக்காக வேண்டி அசான் சொல்லிக் கொள்ளலாம். ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலும் ஹசரத் பிலால், ஹசரத் உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹுமா என்ற 2 சஹாபாக்களும் சுபஹுக்காக வேண்டியும் தஹஜ்ஜுதுக்காக வேண்டியும் அசான் சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். யஜூசு ஐ யுஅத்தின லஹா பஅத நிஸ்ஃபில் லைலி, தஹஜ்ஜுதுக்காக வேண்டிய அசான் சொல்வதாக இருந்தால் மத்திய இரவு பிந்தியதன் பின்னாலும் அசான் சொல்வது ஆகும் என்பதனை கூறியிருக்கின்றார்கள். ஏனெனில் சஹீஹைன்லே ஹதீஸ் பதிவாக்கப்பட்டிருக்கிறது, புகாரி முஸ்லிம் சான்றாக இருக்கிறது. இன்ன பிலால் அன் யுஅத்தினு பிலைலின், பிலால் இரவிலே அசான் கூறுவார், அதாவது தஹஜ்ஜுடைய நேரத்துக்கு. ஃபக்குலு வஷ்ரபு ஹத்தா தஸ்மௌ அதான இப்னி உம்மி மக்தூம், எனவே நீங்கள் சுபஹு ஃபஜ்ர் ஆகிட்டது என்று ஏமாந்து உங்களுடைய சாப்பிடுவதையும் குடிப்பதையும் விட்டுவிடாதீர்கள். ஃபஜ்ருக்காக வேண்டி இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அசான் சொல்லும் வரைக்கும் நீங்கள் சாப்பிடுங்கள், குடியுங்கள் என்று ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். வயுந்தபு தஹாரத்து, மேலும் இந்த அசானுக்கும் இக்காமத்துக்குமாக வேண்டி வுலு செய்து கொள்வது சுன்னத். வுலு அல்லாத நிலைமையிலும் சொல்லலாம், என்றாலும் இது ஒரு வணக்கம் என்பதன் காரணமாக பேணுதலுடன் நாம் செய்து கொள்ள வேண்டும். வுலு செய்து கொள்வது சுன்னத். மேலும் அசானை நின்ற நிலைமையிலே கூறுவது தான் சுன்னத். அமர்ந்து கொண்டு உட்கார்ந்து கொண்டு சொல்லுவது சுன்னத் அல்ல. அவ்வாறு சொன்னாலும் நிறைவேறிவிடும், என்றாலும் சுன்னத்தை நாம் பேண வேண்டும். புகாரி முஸ்லிம்லே ஹதீஸ் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது. ஹஸரத் ரசூலுல்லாஹ் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு கூறினார்கள், யா பிலால் கும் ஃபனாதி, பிலால் நீங்கள் எழுந்து நின்று அலையுங்கள், அழைப்பு விடுங்கள், அசான் சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். மேலும் சுன்னத்தான ஒரு விடயம்தான் இஸ்திக்பாலுல் கிப்லத்தி, அசான் சொல்லக்கூடிய நேரத்தில் கிப்லாவை முன்னோக்குவது. எனவே கிப்லாவுடைய திசை அல்லாத திசையிலே திரும்பி அசான் சொன்னாலும் நிறைவேறும், என்றாலும் கூட இந்த சுன்னத்தை தப்பவிடக்கூடாது. கிப்லாவை முன்னோக்கி அசான் சொல்வது தான் சிறந்தது. மேலும் வயுந்தபுல் இல்திஃபாத்து ஃபில் ஹை அலத்தைனி, ஹை அலஸ் ஸலா, ஹை அலல் ஃபலா என்று சொல்லும் பொழுது திரும்ப வேண்டும். அதாவது உடம்பை சம்பூர்ணமாக திருப்பது கிடையாது, தன்னுடைய கழுத்தை திருப்ப வேண்டும். ஹை அலஸ் ஸலா எனும் பொழுது வலது பக்கத்துக்கும், ஹை அலல் ஃபலா எனும் பொழுது இடது பக்கத்துக்கும் திரும்புவது சுன்னத்து என்பதனை நாங்கள் மறந்துவிடக்கூடாது.